வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் மெத்தடை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டாட்டிக் கீவேர்டு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம எப்போதுமே மைண்டில் வச்சுக்கணும். நம்பர் 1, கேன் பி கால்டு வித்தவுட் தி ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் மெத்தட், ஒரு ஸ்டாட்டிக் பிளாக் ஆர் ஸ்டாட்டிக் கிளாஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் நம்ம அதை அக்சஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, ஆப்ஜெக்ட் த்ரூவாகவும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். மூணாவது பார்த்துட்டிங்கன்னா, அந்த கிளாஸ் நேம், அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள், அந்த மெத்தட் எல்லாம் இருக்கக்கூடிய கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஸ்டாட்டிக் பிளாக்கை அக்சஸ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் எப்போதுமே மைண்டில் வச்சுக்கணும். இப்போது இந்த எக்ஸாம்பிள் த்ரூவாக உங்களுக்கு இன்னும் கிளியராக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இது நான் ஸ்டாட்டிக், ஏன்னா ஸ்டாட்டிக் கீவேர்டு எதுவுமே கொடுக்கல. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா void show அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இது ஸ்டாட்டிக். இப்போது இந்த மை எம்ப்ளாயி கிளாஸுக்குள்ளே இந்த ஸ்டாட்டிக், நான் ஸ்டாட்டிக் 2 மெத்தட் இருக்குது. இன்னொன்று மெயின் மெத்தட் இருக்குது. இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சரி, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, இந்த நான் ஸ்டாட்டிக் மெத்தடை ஆப்ஜெக்ட் இல்லாமல் அக்சஸ் பண்ண முடியாது. அதாவது பப்ளிக் வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த மெத்தடு ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அது த்ரூவாக இதை அக்சஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தடுங்கிறது ஷோ. இது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாகவும் நீங்கள் கால் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் த்ரூவாகவும் நீங்கள் கால் பண்ணலாம். மூணாவது, கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணலாம். இங்கே கிளாஸ் நேம் என்ன, மை எம்ப்ளாயி. ஸோ மை எம்ப்ளாயி டாட் ஷோ, ஆப்ஜெக்ட் டாட் ஷோ, ஆப்ஜெக்ட்னா EMP1. அதே மாதிரி டைரெக்டாகவும் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை 3 விதமாக நம்மளால் கால் பண்ண முடியும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கோடு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிளாஸுக்குள்ளே 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்கும்போது. பட் இதில் நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போது இந்த பப்ளிக் வாய்ட் ஷோ அப்படிங்கிறது நான் ஸ்டாட்டிக்கு, வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிறது ஸ்டாட்டிக். இங்கே இது ரெண்டுமே ஓகே தானே, இப்போ தானே டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இதில் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே, வாய்டு டிஸ்பிளேக்குள்ளே ஷோ, அதாவது நம்ம இந்த ஷோவை கால் பண்ணுறோம், ரைட்டா? ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்குள்ள ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த டேபிளர் காலத்தை நீங்கள் கவனமாக பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது இது ரெண்டுமே நான் ஸ்டாட்டிக்காக இருந்தால், அதாவது இது ஸ்டாட்டிக் கிடையாது, அப்போ இதுவும் நான் ஸ்டாட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஆகுமா? ஏன்னா நான் என்ன உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மெத்தடுக்குள்ளே இன்னொரு மெத்தடை கால் பண்ணுறீங்க. இந்த வாய்டு ஷோ அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் நம்ம இங்கே கிளியர் கிறிஸ்டலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சினாரியோ, ரெண்டுமே நான் ஸ்டாட்டிக்காக இருந்தால் ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா, ரெண்டுமே நான் ஸ்டாட்டிக், அதாவது பப்ளிக் வாய்டு ஷோ, பப்ளிக் வாய்டு டிஸ்பிளே, ரெண்டுக்குமே ஸ்டாட்டிக் கீவேர்டு எதுவுமே இல்லை. அப்போ நான் ஸ்டாட்டிக். ஸோ இந்த வாய்டு டிஸ்பிளேக்குள்ளே நம்ம இந்த ஷோவை கால் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் த்ரூவாக நான் என்ன பண்ணுறேன், எந்த மெத்தடை கால் பண்ணுறேன், டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுறேன். டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணால் அது எகைன் என்ன ஆகும், அதுக்குள்ளே இருக்கிறது என்ன இருக்கும், ஷோ மெத்தட். இது ஷோவை கால் பண்ணுது. இப்படி தான் ஒர்க் ஆகுது. அப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ரெண்டுமே நான் ஸ்டாட்டிக்காக இருக்கும் போது ரைட் கிளிக், எப்படி ரன் பண்ணும், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஹலோ, ஒர்க் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு சினாரியோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது நம்ம செகண்ட் சினாரியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஷோ மெத்தடு ஸ்டாட்டிக்கு, டிஸ்பிளே மெத்தடு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஸ்டாட்டிக். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது ஷோ மெத்தடு ஸ்டாட்டிக். இங்கே சினாரியோ என்னன்னு கேட்டுட்டிங்க அப்படின்னா, ஒரு நான் ஸ்டாட்டிக் உள்ள ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறோம். இப்போ வாய்டு ஷோங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடு. இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஒர்க் ஆகுது, எந்த எரரும் இல்லை.
அப்போ செகண்ட் சினாரியோவும் ஒர்க் ஆகுது. இப்போது தேர்ட் சினாரியோ என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே ஸ்டாட்டிக். ஸோ ரெண்டுமே ஸ்டாட்டிக் ஒர்க் ஆகுதா பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. இப்போது இந்த லாஸ்ட் சினாரியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷோ மெத்தட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஸ்டாட்டிக். பார்த்துட்டிங்கன்னா இந்த கோடை கவனமாக பாருங்கள், இது நான் ஸ்டாட்டிக், ஏன்னா ஸ்டாட்டிக் கீவேர்டு இல்லை. வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் மெத்தட், அதுக்குள்ளே நம்ம நான் ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறோம். இந்த சினாரியோ ஒர்க் ஆகாது, டஸ் நாட் ஒர்க். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்குள்ள நான் ஸ்டாட்டிக் மெத்தட் நம்மளால் கால் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதை நான் ஸ்டாட்டிக் ஆக்கிட்டேன். இப்போ இமீடியட்டாகவே நம்மளுக்கு எரர் வருது. ஜாவா அப்ளிகேஷன் பாருங்கள், நான் எரர் ப்ரொசீட் பண்ணுறேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா cannot make a static reference to the non-static method show from the type demo. ஸோ ரொம்ப கிளியராக வந்து கம்பைலர் உங்களுக்கு எரர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. cannot make a static reference to the non-static. ரைட்டா? அப்போது இந்த சினாரியோ வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது ஸ்டாட்டிக் பிளாக்குள்ள நான் ஸ்டாட்டிக்கை நீங்கள் கால் பண்ண முடியாது. இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்ததாக வந்து முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். நம்ம ஒரு ஹலோ வேர்ல்டு கிரியேட் பண்ணால் கூட பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ரொம்ப லென்த்தியாக நம்ம வந்து டைப் பண்ணி அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே நம்ம எல்லாமே ஹேண்டில் பண்ணுறோம். ஏன் மெயின் மெத்தடில் இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டை ஆட் பண்ணுறாங்க? இப்போ பேசிக்காக C++லலாம் பார்த்துட்டிங்கன்னா வாய்டு மெயின் தான் இருக்கும், இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய மெயின் கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த மெயின் கிளாஸ் த்ரூவாக தான் நம்ம அதர் ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து கால் பண்ணுவோம், அதர் கிளாஸோடைய ஆப்ஜெக்ட். இப்போ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். சரி, இதை நான் வந்து ஸ்டாட்டிக்காகவே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் டெமோ, கிளாஸ் நான் ஸ்டாட்டிக். இதுதான் மெயின் கிளாஸ். இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆகி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி இது த்ரூவாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நாம் இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ரைட், அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளே மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். ஆனால் இந்த நான் ஸ்டாட்டிக் கிளாஸை வந்து யார் வந்து கால் பண்ணுறது? யாருமே கால் பண்ணல, அதுவாக எக்ஸிக்யூட் ஆகுதுல்ல. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, when java runtime start there is no object of the class present. ஒரு மெயின் கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அதில் ஒரு ஆப்ஜெக்ட்டும் கிடையாது. ஆப்ஜெக்ட்னா அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் கிடையாது, மற்ற கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் அவங்க கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த கிளாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் செல்ஃபாக அப்படின்னா அதுக்கு வித்தவுட் ஆப்ஜெக்ட் அது ஒர்க் ஆகணும். வித்தவுட் ஆப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஸ்டாட்டிக்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் இல்லாமல் அந்த கிளாஸ் உள்ள டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுக்குறோம். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து அங்கே ஸ்டாட்டிக்னு கொடுக்கல அப்படின்னா ஜேவிஎம்மால் அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெயின் மெத்தடை இனிஷியேட் பண்ண முடியாது ஆப்ஜெக்ட் இல்லாமல். இங்கே இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு மட்டும் இல்லை அப்படின்னா ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜேவிஎம்மால் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ இந்த ஸ்டாட்டிக் இல்லை, இதுவும் நார்மலான ஒரு மெத்தட். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோமோ ஷோ, இப்போ இங்கே ஸ்டாட்டிக் கீவேர்டு எடுத்துட்டேன். இப்போ இது எப்படி நார்மலாக இருக்கிற ஒரு மெத்தடோ அதே மாதிரி தான் இந்த மெத்தடும். இது எப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா, நீங்கள் ஸ்டாட்டிக் கொடுக்கும் போது, அக்சஸ் மாடிஃபையர் கொடுக்கும் போது. ஸ்டாட்டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வித்தவுட் ஆப்ஜெக்ட் இந்த மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மற்ற கிளாஸோடைய ஆப்ஜெக்ட்ஸ். இந்த கிளாஸில் உள்ள மெத்தட் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஒர்க் ஆகுதுன்னா அதோடைய ரீசன் என்னென்னா ஸ்டாட்டிக். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டு எடுத்துகிட்டு ரன் பண்ணிங்கன்னா ஸோ முதல்ல வந்து ஜேவிஎம் வந்து ரன்னே ஆகாது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் இங்கேயும் கொடுக்குறோம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அதோடைய சினாரியோஸ்லாம் பார்த்தோம். வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட், வித் ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட், வித் கிளாஸ் நேம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக்கோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். லாஸ்ட்டாக நம்ம ஏன் ஒரு மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்டாட்டிக்குங்கிற கீவேர்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா யூடியூப்பில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது,
எங்களுடைய ஹோம் பேஜில். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பிங் பண்ணீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, எங்கேயாவது ஜாப் வேகன்சி இருக்கிறது, எங்களுடைய அப்டேட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ கைஸ்.